வணக்கம். நான் உங்க முரளி. நான் முத யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் கேட்டாங்க, இதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது ரொம்ப கஷ்டம், இது நீ எப்படி ஸ்டார்ட் பண்ற, என்ன நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேள்வியே கேட்டாங்க. அப்படி நான் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன எதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் எப்படி செஞ்சேன், நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப ஆனஸ்டா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இது நான் ஒரு சிம்பிள் எடுத்த டெசிஷன் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. வீடியோவை கடைசி வரை பாருங்க, நான் உங்களுக்கு முழுசா எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்றேன். நானும் எல்லாரும் மாதிரி இருந்தாங்க. யூடியூப் வீடியோ பார்த்தேன், நிறைய வீடியோ பார்த்தேன், நிறைய வித்தியாசமான சேனலு, விளாகிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் சேனலு, அதுக்கப்புறம் வித்தியாசமான என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படின்னு நான் நிறைய பார்க்கும்போது எனக்கு தோணுது ஒண்ணுதான், நம்மளும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாள் தோணுது. ஆனா அப்போ எனக்கு யூடியூப்பை பத்தி எதுவுமே தெரியாது. யூடியூபோட அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது, வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்றது, கேமரா எப்படி செட் பண்றது, எடிட்டிங் எதுல பண்றது இப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது தான் இருந்தது. அப்படி தெரியாம இருந்ததுனால என்ன தெரியல, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணா நம்ம சக்சஸ் ஆகுமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. ஆனஸ்டா சொல்றேன், மொத வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது உண்மையிலேயே வீடியோ எப்படி செட் பண்ணணும், எப்படி ஷூட் பண்ணணும், ஏன் கேமராவை பார்த்து எப்படி பேசணும்னு கூட எனக்கு முதல்ல தெரியலன்னு தான் சொல்லணும். அப்படி இப்படி நான் ஷூட் பண்ண அந்த வீடியோவை எடிட் பண்ண தெரியாம நிறைய சாஃப்ட்வேர், லேப்டாப்ல நான் நிறைய சாஃப்ட்வேர் இது பண்ணி பார்த்தேன், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் மொபைல்ல எடிட்டிங் சின்ன ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல் வீடியோ பார்த்து தான் கொஞ்சமா எடிட்டிங் பத்தி நான் கத்துக்கிட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ இது பண்ணி எடிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து அப்லோடு பண்ணா வியூஸ் வராத போது, சப்ஸ்கிரைபர் வராத போது இது நம்ம செய்வோமா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் எனக்குள்ள இருந்தது. ஆனா அந்த ஒரு மொமெண்ட்ல நான் என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா, எது நடந்தாலும் சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இதே மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ற நிறைய பேருக்கு இதே மாதிரி கன்ஃபியூஷன், இதே மாதிரி எடிட்டிங் தெரியாம இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் ஒரு நேரத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கும் அதே மாதிரி கேமராவை பார்த்தா பயம், எடிட்டிங் தெரியாது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி கண்டென்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குன்றதும் என்னோட அனுபவத்து மூலமா மற்றவங்களுக்கு என்ன தோணுன்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், ஒரு சேனல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேனலும், நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணி நான் கத்துக்கிட்டனோ அதை என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அதை நான் கத்துக் கொடுக்கணும், அதுக்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த முரளி யூடியூப் ஸ்கூல் அப்படின்னு சொல்ற இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி நான் டைம் நிறைய நான் வேஸ்ட் பண்ணேன்னா நான் கத்துக்கிறதுக்கு நான் டைம் எடுத்துக்கிச்சு, அதை தான் நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். அதை உங்களுக்கு கொடுக்க கூடாது, அது நீங்க செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி அந்த அளவுக்கு டைம் நீங்க ரொம்ப மெனக்கெட்டு இது பண்ணாம ரொம்ப ஷார்ட்டா எல்லா விஷயத்தையும் நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேங்க. சோ இப்போ இந்த யூடியூப் சேனலோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, ஜீரோல இருந்து எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிக்கலா கைட் பண்றது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். கேமராவை பார்த்து பயப்படுற உங்களுக்கு நல்ல தைரியமா எப்படி நீங்க இப்ப நான் பேசுற மாதிரி, இந்த கேமராவை பார்த்து நான் பேசுற மாதிரி நீங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். எடிட்டிங் எப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல பிகினருக்கு சிம்பிளா எடிட்டிங் நான் சொல்லி தர போறேன். நிறைய பேர் அவங்களுக்கு சில ஐடியா இருக்கலாம், அவங்களுக்கு சில டேலண்ட் இருக்கலாம், ஆனா அவங்க எப்படி இந்த மாதிரி வீடியோ இது பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது முடியும்னு உங்களுக்கு சரியான கான்ஃபிடென்ட்டை என்னால இந்த வீடியோ மூலமா நான் கொடுக்க முடியும். அதனால அது சம்பந்தமாகவும் நிறைய வீடியோ வீக்லி நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போறேன். நான் இந்த யூடியூப்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டதுல நான் தனியா தான் என்னோட இதை ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நீங்க அப்படி இருக்க வேண்டாம், நான் உங்க கூட இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி உங்களை ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, ஒரு யூடியூபரா உங்களை மாத்தணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே நோக்கங்க. இந்த சேனல்ல வீக்லி வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி உள்ள வீடியோஸை நான் அப்லோடு பண்ண போறேன். சேனலோட செட்டப், சேனலோட growth எப்படி பண்ணணும், அதோட அந்த growthக்கு ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் எல்லாத்தையும் நான் கவர் பண்ண போறேன். நீங்க ஒரு புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ற பிகினரா இருந்தாலும், ஆல்ரெடி நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு சேனல் அது இதுதான். இது வரைக்கும்
வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த சேனல் உங்களுக்கு ரிலேட்டடா இருந்திருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோன்றவங்களுக்கு இந்த சேனலோட லிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ண சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றது சொன்னா எனக்கும் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் ஈஸியா உதவியா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பர்சனலாவோ இல்ல அது சம்பந்தமா ஒரு வீடியோவோ நான் கிரியேட் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். ஸோ நம்ம சேனலை இப்ப பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இதுக்கப்புறம் என்னோட ஜேர்னி பண்ற எல்லாருக்கும் உங்களை அன்போட என்னோட சேனலுக்கு வர வைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோ உங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவும் டீட்டெயிலா ஜீரோல இருந்து உங்க சேனலை எப்படி நீங்க பக்காவா எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.